பள்ளத்தில் தான் பரிதாப நிகழ்ச்சி நடந்தேறியிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஒன்டே ஆப் மூலமாக சற்று நேரம் உள்ளத்தை பரிமாறிக்கொள்ளுகிற நிகழ்வாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த டேட்டிங் ஆப்ஸுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு கல்லூரி 1ஆம் ஆண்டு மாணவி கரம் பிடித்து காதலனை காரில் கைகோர்த்து வருகிறார். அது காதலன்றது தான் உண்மை. அது காதலன் என் நண்பராக இருக்கக்கூடாதா? ஏன் காதலாக இருக்கக்கூடாதா? என்ன சார் இது என்ன ஒரு ஆணும் பெண்ணும் பழகிட்டா உடனே அது காதல் நம்ம நம்பிடுறோம். 11 மணி இறுதி நீடிக்குதுன்னா அது இப்படி பழக்கமா நண்பராக இருக்கு? அலங்காட்டிற்குள்ள 11 மணி இறுதி ஒரு இளம் பெண்ணுக்கு என்ன வேலை? இது அந்த பெண்ணுடைய கேரக்டர் கொச்சப்படுத்துற மாதிரி தெரியலீங்களா? இது கேரக்டர் கொச்சப்படுத்துறாங்க. எதிர்கால சந்ததியினர் இது போன்ற விஷயங்களுக்குள் ஆட்பட்டு விடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். போதை வஸ்துகள் புழக்கத்தில் இருக்கிற இடமாம். அனுமதி பெறாத பார் அப்படி எப்படி வியாபாரத்தை தொடர்ந்து நடத்தியது. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் பல இடங்கள் அப்படிப்பட்ட பாதுகாப்பற்ற இடங்களா தானே இருக்குது. காவல்துறை பிடிங்கிட்டு இருக்கா? பிடிக்கிறவங்க எல்லாருமே பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுறாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்களா? குடித்துத்தானே எல்லாம் நடக்கிறது. 7 தனிப்படைகள் அமைப்பு குற்றவாளிகளை குறுகிய நேரத்தில் பிடித்தாக வேண்டும். அதுதானே உங்களுக்கு வேலை, அதுக்கு தானே உங்களுக்கு சம்பளம், அதுக்கு தானே மக்களின் வரிப்பணம் உங்களுக்கு. எப்படி சுட்டீர்கள் என்பது உண்மைத்தன்மை வேண்டும். எவ்வாறான சூழ்நிலையில் நீங்கள் சுட்டீர்கள் என்பதை பொய்யாக பேசக்கூடாது. சென்சூர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக சமூக செயற்பாட்டாளர் திருமிகு முகில் வீரப்பன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். கோயம்புத்தூர்ல ஒரு மாணவி விமான நிலையத்துக்கு பக்கத்துல பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர் இப்போ சிகிச்சையில் இருக்கிறாரு. அந்த வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய நபர்களை காவல்துறையினர் சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க. நண்பர்களுடைய அந்த புகாருக்கு அப்புறம் இப்படி ஒரு நடவடிக்கையை துரிதமா எடுத்திருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே இதனுடைய பின்னணி என்ன? கொங்கு மண்டலம் குதறி கிடக்கிறது. ஆழ்வார்கள் வாழ்ந்த பெருமண்ணில், நாயன்மார்கள் வாழ்ந்த புண்ணிய தேசத்தில், கடையேழு வள்ளல்கள் இந்த தமிழர் வரலாற்றை நிலைகுத்திய நேரத்தில், குயிலியும் வேலு நாச்சியாரும் வீரம் செறிந்த போர் பரப்பை உருவாக்கிய மண்ணில், தாயக விடுதலைக்காக தன்னையே தனலாக்கி கொண்டு ஆழ்கடல் பகுதிக்குள் நீந்தி சென்று நங்கூரமிட்ட சிங்கள பேரினவாத கப்பலை தகர்த்தெறிந்த பெருமை தமிழச்சிக்கும். மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய தமிழர் தாயக பூமியில் தலைகுனிந்து நிற்கிறது தமிழ்நாடு. விவரிக்க முடியாத, பேச முடியாத, சொல்ல முடியாத துயரத்திலும் துக்கத்திலும் நம்மை ஆட்படுத்தி இருக்கிறது கோவை சம்பவம். ஆட்சியாளர்களை குறை சொல்வதா அல்லது அதிகார மையத்தை குறை சொல்வதா, பெற்ற பிள்ளைகளை குறை சொல்வதா, வளர்த்த தாயை குறை சொல்வதா? ஏன் வளர்த்த தாயை குறை சொல்லணும்? அழுது புலம்புகிற இந்த தாயினுடைய மனப்பான்மையை சற்று ஆய்வு செய்து பாருங்கள். தன் மகள் தன்னை சான்றோன் என நிரூபிக்கும் என்கிற தருவாயில் தான் அந்த தாய் தன் மகளை படிக்க அனுப்பியிருப்பார். 18 வயது கூட பூர்த்தியாகாத பச்சிலம் குழந்தை படுவாதகர்களால் பாலியல் இச்சைக்கு உள்ளாக்கப்பட்டு வாழ்நாள் முழுவதும் இந்த வலிய பயணத்தை மேற்கொள்ள இருக்கிற அந்த தங்கையின் நிலைமையை நினைத்து பார்க்கிற போது நெஞ்சம் பதறுகிறது. கோவை மாவட்டம் விமான நிலையத்திற்கு அருகிலே 300 ஏக்கருக்கு மேற்பட்ட ஒரு நிலம், சமதள பகுதி, ஆங்காங்கே முளைத்திருக்கிற முள்புதர்கள், கொண்டு கொட்டிய மணலில் புதிதாக செடிகள் முளைத்ததற்கு கீழே பள்ளம். பள்ளத்தில் தான் பரிதாப நிகழ்ச்சி நடந்தேறியிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆப் மூலமாக காதல் என்கிறார்கள். ஒன்டே ஆப் மூலமாக சற்று நேரம் உள்ளத்தை பரிமாறிக்கொள்ளுகிற நிகழ்வாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த டேட்டிங் ஆப்ஸுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? தான் அவர்கள் பழகியதாக குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு தரப்பர் சொல்லுகிறார்கள், ஆப்பின் மூலமாக அவங்க அக்காவிற்கு தொடர்பு இருந்ததால் அவங்க தங்கையும் அக்காவை பின்பற்றினாள் என்றும் பேசப்படுகிறது. அது ஒரு உரம் இருக்கட்டும். மதியம் 2 மணிக்கெல்லாம் அந்த தங்கை விடுதியில் சாப்பிட்டு விட்டு காதல் வயத்தில் அல்லது காம வயத்தில் ஆட்பட்ட தங்கை அங்கே பிறந்து வளர்ந்த ஒருவனை காண துடிக்கிறாள், காதல் வயப்படுகிறாள். மகிழ்ந்து கல்லூரி விடுதிற்கு முன்னால் காத்திருக்கிறது.
உட்கார்ந்த ஊர்தி பயணம் உலகத்தை சுற்றுவது போல கோவையையும் சுற்றுவதாக செய்தி. உணவக சாப்பாடுகள் உறுதி செய்யப்பட்டு முடித்தார்கள். அந்தி மாலைகளில் மக்கள் கூடுகிற இடத்தில் கும்மாளம் போடலாம் என்று கருதிய காதலர்கள் எத்தனையோ கனவுகளை கை பிசைந்து கசக்கி கொண்டார்கள். தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும் என்று சொல்லுவார்கள். தேடி அலைந்தேன் கிடைத்தது, தேடல் முழுவதும் பசித்தது என்பார்கள். எல்லாம் முடிந்து போய் சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தில், சூரியன் உறங்கச் செல்கிற நேரத்தில், பூமி பந்தின் பாதி அளவு உறங்கும், பாதி அளவு விடியலை நோக்கி காத்திருக்கும். அப்படித்தான் இந்த உருண்டையான பூமி உருவாக்கப்பட்டிருக்கு. இரவு 10 மணியை தாண்டுகிறது. கோவையின் உட்புறத்தில் ஒரு உணவகத்தில் உணவை மேற்கொண்டு விட்டு கார் பயணிக்கிறது. நெடுந்தொலைவு பயணம். விமான நிலையத்தை ஒட்டிய பகுதிக்கு கார் வருகிறது. பெருத்த கனவுகளோடு 18 வயது நிரம்பி ஆன சூழ்நிலையில் ஒரு கல்லூரி 1ஆம் ஆண்டு மாணவி கரம் பிடித்து காதலனை காரில் கைகோர்த்து வருகிறார். அது காதலன்றதுதான் உண்மை. அது காதலன் உண்மை. ஏன் நண்பரா இருக்கக்கூடாதா? ஏன் காதலா இருக்கக்கூடாதா? என்ன சார் இது என்ன ஒரு ஆணும் பெண்ணும் பழகிட்டா உடனே அது காதல் நம்ம நம்பிடுறதா? 11 மணி இறுதி நீடிக்குதுன்னா அது இப்படி பழக்கமா நண்பரா இருக்க முடியும்? அலங்காட்டிற்குள்ள 11 மணி இறுதி ஒரு இளம் பெண்ணுக்கு என்ன வேலை? இது அந்த பெண்ணுடைய கேரக்டர் கொச்சப்படுத்துற மாதிரி தெரியலீங்களா? இது கேரக்டர் கொச்சப்படுத்தல. எதிர்கால சந்ததியினர் இது போன்ற விஷயங்களுக்குள் ஆட்பட்டு விடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். அண்ணா பல்கலைக்கழகத்துல இரவு நேரத்துலதான் எல்லாம் நடந்தேறியது என்பது இந்த பெண்ணுக்கு ஏன் தெரியாமல் போனது? யார் இப்பொழுது சிரமப்படுகிறார்? சற்று சிந்தித்திருந்தால் அந்த இரவு நேர பயணத்தை தவிர்த்திருக்கலாம். சரி, விடுதியில் படிக்கிற மாணவி 11 மணிக்கு காணவில்லை என்று விடுதி தேடியதா? கல்லூரி நிர்வாகமே அழைத்து விட்டதா? எங்கே போனது கல்லூரி நிர்வாகம்? சிட்ரா ஃபவுண்டேஷனுக்கும் விமான நிலையத்திற்கும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹோப்ஸ் காலேஜுக்கு இடையில 300 ஏக்கர் நிலப்பரப்பிற்குள் நிலா வெளிச்சத்தில் நீந்தி செல்கிறது கார். 6 முறை மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்பகுதி மக்களால். சமூக விரோதிகளின் கூடாரமாக இந்த மைதானம் திகழ்கிறது, உடனடியாக கண்காணியுங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறது மக்கள். போதை வஸ்துகள் புழக்கத்தில் இருக்கிற இடமாம். அனுமதி பெறாத பார் அப்படி எப்படி வியாபாரத்தை தொடர்ந்து நடத்தியது. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுல பல இடங்கள் அப்படிப்பட்ட பாதுகாப்பற்ற இடங்களா தானே இருக்குது. காவல்துறை புடுங்கிக்கிட்டு இருக்கா? ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் பஞ்சாயத்து அலுவலகம், தலைவர்கள் இல்லை, செயலாளர் பணியாற்றுகிறார், கிராம நிர்வாக அதிகாரி பணியாற்றுகிறார், அவருக்கு கீழே 5 கண்காணிகள் பணி செய்கிறார்கள். மக்கள் நல பணியாளர்கள் என்று முட்டாள்தனமான ஒரு பணியாளரையும் வைத்திருக்கிறது இந்த அரசு. ஒரு எல்லை கோட்டிற்குள் 8 அரசு அதிகாரிகள் பணி செய்கிறார். அதை தாண்டி கொஞ்சம் விரிவாக்கம் செய்தால் 6 என்கிற ஒருவர் பணி செய்கிறார். காவல் நிலையத்தில் 15 பேர் வேலை செய்கிறார்கள். 8, 15, 23 பேர், 24 பேர் ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் அதிகாரிகளாக இருக்கிறார்கள். அரசு சம்பளம் வாங்குகிறார்கள், மக்கள் பணத்தில் சம்பளத்தை வாங்குகிறார்கள். என்ன செய்கிறார்கள் என்று எவருக்கும் புரியாமல் தமிழர் தாயகம் தத்தளித்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. மகிழ்ந்து நின்றது. மதுவால் சிக்கி சீரடைந்த இளைஞர்கள் ஒரு பக்கம் கும்மாளம் அடித்துக் கொண்டிருக்கிற காட்சி, போதை வஸ்துகளை உட்கொண்டு ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்ளும் காட்சிகள் இன்னொரு புறம். தலைக்கு ஏறிய போதை தரையில் தான் கிடக்குறாமா என்று உணராமல் கிடந்த போதை மனிதர்கள். காரும் அப்படித்தான் போதையில் சென்றதா என்று தெரியவில்லை. விளக்கு அணைக்கப்படுகிறது. கார் ஆடியதாக தெரிகிறது. கயவர்கள் 3 பேர் சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் என்று இன்றைக்கு காவல்துறை வட்டாரம் தெரிவிக்கிறது. அதுல ஒருத்தன் பேரு குணா என்கிற தவசி, 30 வயசு. இன்னொருத்தன் பேரு சதீஷ் என்கிற கருப்புசம். இன்னொருத்தன் பேரு கார்த்திக் என்கிற காளீஸ்வரன். இதுல 2 பேர் அண்ணன் தம்பிங்க. கருப்பசாமிக்கு 20, காளீஸ்வரனுக்கு 22. அவ்வளவுதான். உச்சந்தலைக்கு ஏறிய போதை. உடன் பிறந்த தங்கை என்றால் கற்பழிப்பார்களா? தன்னை பெற்றெடுத்த தாய் என்றால் தாறுமாறாக நடப்பார்களா? போதையிலும் தெளிந்துதான் தன் செயலை காட்டியிருக்கிறார்கள்.
21 வயசுலயும் 20 வயசுலயும் குடிக்க வைக்கிற கொடுமைகார நாடாக தமிழ்நாட்டை மாற்றிய அயோக்கியர்கள் கூட்டம், அரசியல் கூட்டம். எந்த மனிதனும் இந்த தேசத்தை பற்றி சிந்தித்து விடக்கூடாது. எந்த இளைஞனும் இந்த அரசாங்கத்தை பார்த்து எதிர்கேள்வி கேட்டு விடக்கூடாது. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னா, குடிக்கிறவங்க எல்லாருமே பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுறாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்களா? குடித்துத்தானே எல்லாம் நடக்கிறது. குடும்பம் சீரழிப்பது. சார், குடிச்சிட்டு சில பேர் மட்டையாகிறவனும் இருக்கிறான். இதை பயன்படுத்திட்டு தன்னுடைய எண்ணத்தை மறைக்கணும், குற்ற உணர்ச்சி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி பண்றவனும் இருக்கிறான். நீங்க ஒட்டுமொத்தமா மது குடிக்கிறவங்க எல்லாரையுமே நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இல்லைங்களா? எல்லாருமே குற்றவாளிகள் தான் குடிக்கிறவன். குடும்பத்தை கவனிக்காதவன், காதலியை கள்ளத்தனமாக பார்த்தா தன்னுடைய வலியை மறக்கிறதுக்காண்டி குடிக்கிறவங்களா இருக்கிறாங்க இல்லையா? அவங்க எல்லாம் இந்த ஸ்கேவெஞ்சர்ஸ், அவங்க எல்லாம் தன்னுடைய அந்த நாத்தத்தை மறக்கணுங்கிறதுக்காண்டி போய் குடிக்கிறாங்க இல்லைங்களா? அப்ப அவங்களையும் தப்பு சொல்ற மாதிரி ஆயிரும் இல்ல? உழைப்பவர்கள் எல்லாரும் குடிக்கிறார்கள் என்றால் உழைக்கிற பெண்களும் குடிக்கிறார்களா? இதுக்கு என்ன பதில் இருக்கும்? சுதந்திர நாடு என்பதற்காக பெண்கள் மதுபான பாரில் போய் உட்கார்ந்து குடிக்க முடியுமா? நகர்ப்பகுதியில் குடிக்கிறார்கள் நாகரிகமற்றவர்கள், நாதாரிகள், அது வந்தேரிகள் கூட்டமாக இருக்கலாம். தமிழச்சி எவளும் அவ்வளவு சீக்கிரம் போய் பார்களில் அப்படி நம்ம 19 சொல்ல முடியாதுல்ல சார். அப்படி இல்லை. இங்கிருந்து வர்றவங்களும் சில பேர் குடிக்கிறவங்களும் இருக்கு, மாற்றுகிறார்கள், கலப்பை உருவாக்குகிறார்கள். அதுக்குள்ள நான் நுழைய விரும்புகிறேன்னு நான் நினைக்கிறேன். மகிழ்ந்து ஆடுவதாக செய்தி. மதுபோதையில் இருந்த 3 பொறுக்கிகள் கதவை தட்டுகிறார்கள். திறக்கப்படாத கதவுகள். யாரோ தட்டுகிறார்கள் என்று பார்த்திருக்கிறான். கொண்டு வந்திருக்கிற அருவாளை எடுத்து ஓங்கி கண்ணாடியை உடைக்கிறார். பயந்து போன ஆணும் பெண்ணும் உங்க பாதையில. காதலர்கள் என்றீங்களா? இந்த காதலன் அதுக்குள்ள முடிவுக்கு வராதீங்கன்னு சொல்றேன் நான். சரி, துப்பட்டா முன்னிருக்கையில் கிடக்கிறது, தோளில் கிடந்த பையும் முன்னிருக்கையில் கிடக்கிறது, பின்னிருக்கையில் 2 பேரும் இருக்கிறார், நண்பர்கள் உங்க பார்வையில். எதற்காக கார் ஆடியது என்பது அங்கே இருக்கிற இயற்கைக்குத்தான் வெளிச்சம். இருகூர் பகுதியில் வீடு எடுத்து தங்கி வீட்டு வேலைகளை பார்க்கிற பொறுக்கிகள். ஒரு கொலை வழக்கும் 6 கொள்ளை வழக்கும் பரிசாக கொடுத்திருக்கிறது காவல்துறை. கோவை மத்திய சிறையிலிருந்து வந்த 20 நாளில் சத்தியமங்கலத்துல ஒரு கொள்ளை வழக்குல கைதாகி இருந்த இந்த அயோக்கியர்கள் போன ஞாயிற்றுக்கிழமை முடிக்க வேண்டியதான் அப்படின்னு வாக்குமூலம் சொல்லுது. அன்னைக்கு ஆள் அரவா மாட்டம் கொஞ்சம் கூடுதலா இருந்ததுனால அது தப்பிச்சிருச்சு. அப்ப வாரந்தோறும் இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கு. விமான நிலையத்திற்கு பின்புறமாக சுற்றுக்காவல் இருக்கும். விமான நிலையத்தின் சுவரை ஒட்டி சென்ட்ரிங் காவல் இருக்கும், எல்லை காவல் இருந்ததா இல்லையா என்பதையும் இயற்கைக்கே விட்டு கொடுக்கிறோம். அடித்தார்கள், காரை உடைத்தார்கள், கதவு திறக்கப்படவில்லை. இன்னொரு வீட்டுக்காரன் பின்பக்கமாக இருந்த உங்க பாசையில நண்பன் திறந்தான். அறுவலை திருப்பிட்டு ஓங்கி அடி தலையில, கழுத்து பகுதியில் ரத்தம் அடிக்கிறது. கத்துகிறான், கதறுகிறான், வாயை பொத்துகிறான். யாரு? 30 வயதுடைய குணா என்கிற தவசி. ரத்தம் பீறிட்டு அடிக்கிறது. அரை நிர்வாணத்தில் இருந்ததாக சொல்லப்பட்ட நண்பி பதறுகிறாள், கதறுகிறாள், துடிக்கிறாள். காளீஸ்வரன் என்கிற காளி பயலும் அவர் தம்பி கருப்பசாமி தரதரவென்று டோரை திறந்து இழுத்து தோல்ல தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. அவள் அணிந்திருந்த அந்த பேண்ட், லெகின்ஸ்ன்னு சொல்லுவான், அது ஒரு முள்வெளியில கிடக்கு. மேடான பகுதி ஏறி இறங்கணும், மண்ணு கொண்டாந்து குவியலாக கிடந்த அந்த பள்ளத்துல இறங்கி ஒரு சிறிய புதருக்குள் வைத்து 11:20க்கு தொடங்கிய பைத்தியக்காரத்தனமான செயல் 4:40 வரை நீடித்ததாக தகவல். இதுக்கடையில உங்க பாசையில நண்பனாக இருக்கக்கூடியவன் தட்டு தடுமாறி எழுந்து அவன் அந்த பகுதியில் நடமாடக்கூடியவன், அந்த பகுதியை நன்கு அறிந்தவன் எழுந்து பீலைமேடு ஈட்டு காவல் நிலையத்தில் போய வாய்மொழியாக கம்ப்ளைண்ட் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு செய்தி, மயக்கம் தெளிந்ததும் தன் கைபேசியை எடுத்து 100க்கு அழைப்பு கொடுத்ததாகவும் செய்திகள்.
காவல்துறை சொல்லுகிறது 11:45 நாங்கள் தேட ஆரம்பித்து விட்டோம். மோப்பனாய் கொண்டு தேடினோம், எங்கும் கிடைக்கவில்லை. அதிநவீன இரவு பைனாகுலர்களும் அதிநவீன டார்ச் லைட்டை வைத்துக் கொண்டு 300 ஏக்கர் நிலப்பரப்பில் முட்டி போட்டு தேடினோம். ஒன்றும் கிடைக்கவில்லை. அலசினோம், ஆராய்ந்தோம், எதுவும் தென்படவில்லை என்று சொல்லுகிறார்கள். சூரியன் எழுந்து வருவதற்கு முன்னால் விடியலை தருகிற மேக கூட்டங்கள் கலைந்துதான் வந்தது என்று காலில் கடன்களை முடிக்க போன அந்த பகுதியில் ஒரு சில பேர், ஒரு பெண்ணின் முனங்கல் சத்தம் கேட்கிறது. யார் அவள்? ஒரு மகிழ்ந்து நிற்கிறது. 100 மீட்டர் தொலைவில் ஒரு டிவிஎஸ் எக்ஸல் ஒரு வண்டி நிற்கிறது. அதனுடைய சீட்டுகள் கூட கிழிந்த நிலையில் இருக்கிறது. அப்படி என்றால் கோவை பதவியை கொண்ட அந்த வாகனம் ஸ்வைப்பா, அந்த வண்டி பேரு ஸ்வீட்டா ஏதோ ஒன்று சொல்றோம். ஆங்கில வார்த்தை வச்சா இங்க நமக்கு நாக்கில் வருது வார்த்தை. தனது இரு கைகளாலும் தன் மேனியை மறைத்த நிலையில் தனது 2 தொடைப்பகுதியில் கொண்டு அங்கங்களை மறைத்தவாறு அழுது கொண்டிருந்தது அந்த தங்கை. சூரியன் கண் விழிக்கிற போது கூட இந்த சூட்சுமம் சூரியனுக்கும் புரிந்திருக்கிறது. அழுத கண்கள், செய்வதறியாது திகைத்த எண்ணங்கள், இரவு முழுவதும் கொடுங்கோளர்கள் செய்த அட்டுழியத்தால் அசதியான உடம்பு. காவல் நிலையத்திற்கு காலை கடன்களை முடிக்க சென்றவர்கள் போய் கம்ப்ளைண்ட். பரபரக்கிறது காவல் நிலையம். இரவு தொடர்பு கொண்டு 100 தொடர்பு கொண்டதாக சொல்லப்பட்டது உண்மையா பொய்யா என்பது எமக்கு தெரியாது. இவனே எழுந்து போய் புகார் கொடுத்தான் என்பது உண்மையா பொய்யா என்பதை உண்மையாளர்கள் தான் நமக்கு விளக்க வேண்டும். காவல்துறை ஒட்டு துணி கூட இல்லாமல் அந்த தங்கைக்கு உடுப்பை எடுத்துக்கொண்டு வந்து மாட்ட சொல்லி காவல் நிலைய வாகனத்திலேயே ஏற்றி தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தது. எதற்காக தனியார் மருத்துவமனை? அரசு மருத்துவமனைக்கு ஏன் அனுப்பலைங்கிற ஒரு கேள்வி. அந்த தம்பியும் மருத்துவமனையில் சேர்த்துட்டாங்க. மாவட்ட சரி, தனியார் மருத்துவமனை சேர்க்கறதுனால என்ன ஆயிரப்போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அரசு மருத்துவமனை எதுக்கு? அதான் சார் கேட்கிறேன். இப்ப சரி, இப்ப அரசு மருத்துவமனை சேர்க்கல, உண்மையான ஆய்வுகள் எங்கே எடுக்கப்படும்? இது போன்ற வழக்குகளை யார் நடைமுறைப்படுத்துவது? தனியார் மருத்துவமனைகளா? அப்ப பிரேத பரிசோதனை தனியார் மருத்துவமனையில் நடத்திடுவீங்களா? காவல்துறை அரசு சார்ந்தது. சிதைக்கப்பட்ட மாணவி, சின்னாபின்னமாக்கப்பட்ட மாணவி அரசு பொது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாள். இன்னும் கண் விழித்த பாடலை காவல் காக்கிறது காவல் நிலையம். ஈட்டு பிழைமேடு 7 தனிப்படைகள் அமைப்பு. குற்றவாளிகளை குறுகிய நேரத்தில் பிடித்தாக வேணும். அதுதானே உங்களுக்கு வேலை, அதுக்கு தானே உங்களுக்கு சம்பளம், அதுக்கு தானே மக்களின் வரிப்பணம் உங்களுக்கு. அலசுகிறது. குடியாரம் தெளிஞ்சு 4:40 அங்கிருந்து எஸ்கேப். ஒரு வண்டியை விட்டுட்டே போயிட்டாங்க. தேடுகிறார்கள். செய்திகள் பரபரப்பாகிறது. ஊடக மையங்கள் ஒவ்வொரு செய்தியாக கிளப்புகிறது. அதை வைத்து தான் நாமும் பேசுறோம். இருகுறு பகுதியில் வீடெடுத்து தங்கிய 3 அயோக்கியர்கள் குற்றவாளிகள் சுட்டிருக்கிறார்கள் காவல்துறை. வாழ்த்துக்கள். ஆனால் எப்படி சுட்டீர்கள் என்பது உண்மைத்தன்மை வேண்டும். எவ்வாறான சூழ்நிலையில் நீங்கள் சுட்டீர்கள் என்பதை பொய்யாக பேசக்கூடாது. நாட்டு மக்களுக்கு உண்மையான செய்தியை அறிவியுங்கள். பொறுப்பு இருக்கிறது உங்களுக்கு.